டெஸ்ட் மேட்ச்ல வேணா நீங்க கில்லியா இருக்கலாம். ஆனா T20 பொறுத்த வரைக்கும் நாங்க தான் அப்படின்ற மாதிரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா vs சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் T20 மேட்ச்னே சொல்லலாம். எஸ் 5 T20க்கும் இந்த சீரீஸ்ல வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதுல முதல் மேட்ச் நேற்று நடந்தது கட்டாக்ல. டாஸ் வின் பண்ண சவுத் ஆப்பிரிக்கா வந்து பாத்தீங்கன்னா நாங்க போலிங் செலக்ட் பண்றோம்ட்டாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஓப்பனிங் ஆனது அபிஷேக் சர்மாவும் சுமன் கில்லும். சுமன் கில் பேரதிர்ச்சி தான் எப்பயும் கொடுப்பாரு. இந்த வாட்டி வந்து பிரளயமே ஏற்படுற அதிர்ச்சி கொடுத்தாரு. என்ன அப்படின்னா மொதல் பால்ல 4 அடிச்சுட்டு ஆஹா அப்படின்னு இருக்கும்போது நான் அபிஷேக் சர்மா மாதிரி யாரும் இறங்கி வந்து ஆடி வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிட்டார் 4 ரன்ல. ஏங்க யார் யாருக்கு என்னென்ன வருமோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள்லாம் கலாச்சிக்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மாவும் 17 ரன்னு காலி. அப்படி போயிட்டு இருக்கும்போது சூரியகுமார் யாதவ் நான் மட்டும் என்ன இழுச்சாவே நான் கேப்டனா இருந்தா 12 ரனுக்கு நான் அவுட் ஆகிறேன் பாக்குறீங்களான்னு அவரும் அவுட் ஆக, அதுக்கப்புறம் ஒரு ஓடிஐ இன்னிங்ஸ் திலக் வர்மா 32 பாலுக்கு 26 ரன்னுக்கு அடிக்க, அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் 21 பாலுக்கு 23 ரன் அடிக்க, எனக்கு ரொம்ப பரிதாபமான நிலைமையில இருக்கோம் எங்க அப்படின்னு இருக்கும்போது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு சிம்பிளோட வரவர் யாரு, ஹர்திக் பாண்டியா. அவரே தான் பாத்துக்கிட்டாருன்னே சொல்லலாம். 28 பாலுக்கு மனுஷன் 59 நாட் அவுட் பேட்ஸ்மேனா வந்து பாத்தீங்கன்னா 4 6 6 4 பிரிச்சு மேஞ்சிட்டு அப்படின்னு சொல்லலாம். சிவம் துபை சொல்றாரு, யோ இப்படி ஆடியா வெயிட்டுக்கும் ஹைட்டுக்கும் நல்லா போகுமையானா இல்லங்க 11 ரன் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி போக கடைசியா ஜிஜே சர்மா ஒரு 10 ரன் அடிக்கின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா 20 ஓவருக்கு இந்தியா 175 ரன் 6 விக்கெட். பாண்டியா மட்டும் இல்லைன்னா அவ்வளவுதான் போலேன்னு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் தேவையில்லைங்க, இந்த ஸ்கோரே எங்களுக்கு போதும் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் போலிங் பை வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பவுலர்ஸ்னே சொல்லுவேன். ஓப்பனிங் என்ன பிரிண்டன் டிகாக்கும் மக்ரமும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆட போறாங்க எதிர்பார்க்கும்போது ரெண்டாவது பால் ஃபர்ஸ்ட் ஓவர்ல ரெண்டாவது பாலே வந்து பாத்தீங்கன்னா அஷ்டப் சிங் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுக்கிறார். பிரிண்டன் டிகா டக் அவுட்ல அவுட். அதுக்கப்புறம் ஸ்டாப்ஸ் விக்கெட்டையும் நான் எடுக்கிறேன் பாருங்க அப்படின்ற மாதிரி 14 ரனுக்கு ஸ்டாப்ஸை காலி பண்ணேன். அந்த பக்கம் அக்ஷர் பட்டேல் நான் வந்து ஒரு 14 ரனுக்கு கேப்டனை காலி பண்றேன் அப்படின்ற மாதிரி அவர் காலி பண்ண. பிரீவிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆஹா வந்துட்டாரே சிஎஸ்கேயோட செல்லக்குட்டி எப்படி அடிக்க போறான்னு இருக்கும்போது பெஸ்ட்டை கொடுத்தாருன்னே சொல்லலாம். 14 பாலுக்கு 22 ரன்ன்ற மாதிரி அடிச்சிட்டு இருக்கும்போது டேவிட் மில்லரை 1 ரனுக்கு ஹர்திக் பாண்டியா காலி பண்ண, அதுக்கப்புறம் அந்த ஃபெராரேவை 5 ரனுக்கு காலி பண்ண அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது எல்லாரும் காலி ஆகிட்டு போயிட்டே இருக்காங்க. மார்க்கோ ஜான்சன் நான் மட்டும் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி 12 ரனுக்கு அவர் காலி. கேஷவ் மகாராஜா டக் அவுட் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது போலிங் போட்ட எல்லாருமே விக்கெட்னு எடுக்கும்போது அப்ப மேட்ச் எப்படி நம்ம கையில தானே அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அஷ்டப் சிங் வந்து பாத்தீங்கன்னா 2 ஓவர் போட்டு 2 விக்கெட் 14 ரன். பூம்ரா 3 ஓவர் போட்டு 2 விக்கெட் 17 ரன். வருண் சக்கரவர்த்தி 3 ஓவர் போட்டு 19 ரன் 2 விக்கெட். அக்ஷர் பட்டேல் 2 ஓவர் 2 விக்கெட் 7 ரன் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சிவம் துபே 3 பால் போட்டேன் மேட்ச் முடிஞ்சிச்சுங்க, ஒரு விக்கெட் எடுத்தேன். ஹர்திக் பாண்டியா அவர் பங்குக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் 16 ரன் கொடுத்து 2 ஓவர்ல. ஸோ ஓவராலா 74 ரன்னுக்கே வந்து பாத்தீங்கன்னா 13 ஓவருக்குள்ளேயே சுருட்டிட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கான்னு சொல்லலாம். 101 ரன் மொய் வச்ச விதமா வந்து பாத்தீங்கன்னா 101 ரன் வித்தியாசத்துல இந்தியா அபார வெற்றி பெற்றது. இந்த வெற்றி தொடரும் பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா வந்து சீரீஸ் நமது தான். எப்படி போகுது என்ன ஆகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.